பாட்டோட இது நல்லா இருக்கும். கொஞ்சம் ஸ்டோரி கொஞ்சம் லேக் ஆகுது அப்படின்னு இல்ல, ஃபுல்லா அடிச்சு கிடிச்சுன்னு இருந்தனால அடி வச்சிருப்பாங்களோ என்னமோ, ஆனா நல்லா இருந்துச்சு படம். இல்ல பாட்டோட இது நல்லா இருக்கு. வாட்டரோட இது நல்லா இருக்கு. பார்ட் 1 சத்தியமா பார்ட் 1 பார்க்கல ப்ரோ. பார்ட் 1 பார்க்கலையா? அப்புறம் பார்ட் 2 கனெக்ட் 2 ஆயிடுச்சு. 3 ஓகே ஓகே. விஷுவல்ஸ்லாம் நல்லா இருக்கு. எப்பவும் போல சூப்பரா ஸ்டோரி இருக்கு. ஒரே லைன் மாதிரி சொல்றாங்க. இல்ல ஒரே லைன் மாதிரி இல்ல, கொஞ்சம் சிமிலர் தான். பட் எக்ஸாக்ட்டா சேம் அதே மாதிரினா இல்ல. அனிமேஷன் நல்லா இருக்கு, கொஞ்சம் லென்த், பட் ஆனா அனிமேஷன் நல்லா இருக்கு. 3 நாள் பார்க்க பார்க்க முடியும். லாகா கொஞ்சம் லேக் ஆகுது, பட் ஆனா நல்லா இருக்கு படம். விஷுவல்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. கொஞ்சம் ஸ்டோரி கொஞ்சம் லேக் ஆகுது. மியூசிக் இது அனிமேஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு. பார்ட் 1 அளவுக்கு இருக்கா? பார்ட் ஒன் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும், ஸ்டன்ஸ்லாம் ஹெவியா இருக்கும், ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கும். கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேல இருந்து சென்டிமெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கு. மற்றபடி அந்த கடவுள் சம்பந்தப்பட்ட அந்த இதெல்லாம் இருக்குதுல்ல, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். பார்ட் 2 நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. விஷுவல்ஸ் எல்லாம் சேம் மாதிரியா? விஷுவல்ஸ் எனக்கு தெரியல, இன்னும் பெஸ்டா இருந்துச்சு இந்த வாட்டி. இந்த ஃபயர் அண்ட் ஆஷ் அந்த புதுசா பிளான் காமிச்சிருக்காங்களா? இல்ல அப்படின்னு இல்ல, ஃபுல்லா அடிச்சு கிடிச்சுன்னு இருந்தனால அடி வச்சிருப்பாங்களோ என்னமோ, ஆனா நல்லா இருந்துச்சு ஒரு படம். நாள் பார்த்து பார்க்க முடியுமா? இல்ல போர்லாம் அடிக்கல, நல்லா இருந்துச்சு படம் ஃபுல்லாவே. நல்லா கடைசி வரைக்கும் நல்லா இருந்துச்சு. கடைசியா ஃபோர்த் பார்ட் லீட் மட்டும் பார்க்க மாட்டோம். லீட் கொடுத்துருக்காங்களா? கொடுப்பாங்களே எல்லா படத்துக்கும் லாஸ்ட்ல. கேம் ட்ரைலர் போட்டுருக்காங்க. இல்ல அதெல்லாம் எதுவும் போடல, அதெல்லாம் போடணும். பார்க்கலாம். பார்க்கலாம். ஜேம்ஸ் கேமரன் பார்ட் 1 நல்லா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நல்லா இருக்கு, எல்லாமே பிரம்மாண்டம். விஷுவல்ஸ்லாம் நல்லா இருக்கு, நல்லா ஃபேமிலியா பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். கிராபிக்ஸ்லாம் கொஞ்சம் மட்டமா தான் இருக்கு. கிராபிக்ஸ் மட்டமா இருக்கா? ஆமா ப்ரோ, அங்கங்க பிளர் அடிக்குது வேற. அது வேற இருக்கா? இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பார்க்காம உள்ள போய் கொடியில தட்டிருக்காங்க. அது ஸ்டோரி லைனே ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கா? ஸ்டோரிலாம் ஸ்டோரி சூப்பர். வில்லன் இதுல பவரா இருக்கா? நல்லா தான் இருக்கு. கிரியேட்டர்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காரா? புதுசா எதுவும் இல்ல ப்ரோ, பழசுதான். சூப்பரா இருக்கு. ஓகே, நீ எப்படி பாவம் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சொல்லுங்க, நீ எப்படி பாவம்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பார்ட் 2 அளவுக்கு இருக்கா? எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட். அந்த சரி என்ன மிஸ் ஆச்சு? ஸ்டோரி எப்படி சொல்றது, டக்குன்னு எல்லாமே ரொம்ப லாங்கா இருக்கு. லாக் ஃபீல் ஆச்சு. ஓகே. வந்து பார்க்க முடியுதா? நல்லா ஓகே, பட் 2 அளவுக்கு இல்ல. 2ல வந்து எப்படி சொல்றது, புதுசா ஒரு நியூ ஸ்டோரி. ஃபர்ஸ்டோட செகண்ட் வந்து வாட்டர் இது கொண்டு வந்தாங்க, இதுவும் அதே மாதிரி கான்செப்டே இருக்குனால ஃபயர் அண்ட் ஆஷ் புதுசா கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபயரை பத்தி எதுவும் காட்டல. வாட்டர் ஆமா, முக்காவாசி வாட்டர் தான். அதே வில்லன் தான் வந்து. ஆமா அதே தான், புது வில்லன். அந்த ஃபயரோட அந்த லேடி மட்டும் வராங்க, ஆனா அந்த அளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம். அப்படி நீங்க அந்த சாட்டிஸ்ஃபைடா? எல்லாமே நல்லா இருக்கு. கொஞ்சம் பழைய சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரியே தெரியுது. பார்ட் 2 ஆமா ஆமா ஆமா. இந்த புதுசா அந்த ஃபயர் அண்ட் ஆஷ் காமிச்சாங்க, அது புதுசா இருக்கா? அது நல்லா இருக்கு. இன்னும் அதை பத்தி நான் நெக்ஸ்ட்ல தான் இன்னும் ஃபுல்லா வரும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த அளவுக்கு இல்ல. ஆமா, விஷுவல்ஸ்லாம் எப்போ போல எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வெரி நைஸ், சூப்பர். 2 அளவு இருக்கு, பட் ஆனா இதுல நிறைய விஷுவல் ட்ரீட் நல்லா இருக்கு, ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்ல, செகண்ட் பார்ட் போரிங்கா போச்சு. தேர்ட் பார்ட் கண்டினியூஷன் நல்லா இருக்கு, அவ்வளவா எதுவுமே இல்ல. ஃபோர்த் பார்ட் கண்டினியூஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஓகே, பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. விஷுவல்ஸ்லாம் சூப்பரா இருக்கு, ஃபைனல் சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல, அது எப்பயுமே இருக்க மாதிரி சூப்பரா இருக்கு. மற்றபடி பெருசா ஸ்டோரி லைன்ல எதுவும் இல்ல ப்ரோ, சும்மா எடுத்துட்டு போயிருக்காங்க. தேர்ட் பார்ட் ஸ்டோரி லைன்ல எதுவுமே இல்ல. படம் நல்லா இருந்துச்சு. 2ஓட 3 நல்லா இருந்துச்சு. நாங்க மேக்ஸிமம் வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ட்ரைலர் போடுவாங்க தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம் அந்த தியேட்டருக்கு, ஆனா போடவே இல்லை. ஏமாத்தினானுங்க. 220 வேஸ்ட். இருந்தாலும் வேற எதனா பிவிஆர் தேட்டர்ல போய் பார்க்கலான்னு ஐடியா இருக்குது. படம் நல்லா இருக்குதுங்களா? நல்லா இருக்குது. நான் அவதார் 1 இது வரைக்கும் பார்த்தது இல்ல. நைட்டு 12 மணிக்கு ஆரம்பிச்சு 1, 2, 3 அப்படி லைன். 3 இங்க பார்த்தா 3 இங்க பார்த்தேன், 1, 2 வந்து ஆன்லைன்ல பார்த்தேன். அதே மாதிரி ஆன்லைன்ல பார்த்தது தியேட்டர்ல பாத்தீங்க. தியேட்டர்ல 3D சூப்பரா இருந்துச்சுங்க. 3D எஃபெக்ட் நல்லா. ஸ்டோரியில அதே மாதிரி சொல்றாங்க. ஆமாங்கண்ணா, என்ன 2 இருந்த மாதிரி ஸ்டோரி தாங்க, அதே மாதிரி தான் 3 அதே மாதிரி ஃபைட் எல்லாமே அதே புதுசா ஒருமே அவனுக்கு 2 பார்த்த மாதிரி தானே 3 இருந்துச்சு. அது பார்க்க முடியுதா? விஷுவல்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. நான் ஸ்டோரி தாங்கண்ணா கொஞ்சம் அடி வாங்க. புதுசா கிரியேட்டர்ஸ் அந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஒரு இதுல ஒரு ஏர் பலூன் நாட்டு காட்டினாங்க, அது சூப்பரா இருந்துச்சு. அதே ஒரு கிரியேச்சர் சூப்பரா இருந்துச்சு. 3D எக்ஸ்பீரியன்ஸ். 3D சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்க நல்லா இருந்துச்சு. போர் அடிக்கலையா? இல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ஓரளவுக்கு போரா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஒர்த் ப்ரோ. 3D எக்ஸ்பீரியன்ஸ் செம சூப்பரா இருந்துச்சு. 3D டெக்னிக்கல் விஷுவல்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. ஸ்டோரி லைன் அதே கனெக்ஷன் தான் ப்ரோ, புதுசா புதுசா இல்ல. நல்லா சூப்பரா இருந்துச்சு. நல்ல ஒர்த் ப்ரோ.
சூப்பர் மூவி. ஆமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்து. இருந்துச்சு. பார்க்கலாமா? பார்க்கலாம். விஷுவலா எப்படி இருக்கு? ஓகே, எல்லாம் நல்லா இருந்துச்சு. 3D எக்ஸ்பீரியன்ஸ். இது பண்ணி பார்ட் 2 பாத்தீங்களா? இல்ல, பார்ட் 1 தான் பார்த்தேன். அப்புறம் எப்படி கனெக்ஷன் புரிஞ்சுதா என்ன இது? இந்த இதுல புரிஞ்சுது, பட் கனெக்டிவிட்டி தெரியல. அது எப்படி ஸ்டோரி லைன் சேமா இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்டோரி பார்க்க போர் அடிக்குது. போர் அடிக்குதா? அப்படிலாம் கிடையாது. ஓகேவா தான் போச்சு ஃபுல்லாவே. பார்க்க முடியும். ஆ, ஃபேமிலியா பார்க்கலாம். பார்க்கலாம். நல்லா இருக்கு. பார்ட் 2 ஓட பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கனெக்ஷன்ஸ்ல எப்படி இது எப்படி பார்ட் 3ல புது ஸ்டோரி நடக்குதா? பார்ட் 2 கனெக்ட் பண்ணி வந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா நல்லா இருக்கு சீன்ஸ் எல்லாமே. 3 மணி நேரம் போர் அடிக்குது படம். ஆஹா, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபுல்லா அதே ஆக்சுவலா நான் 1/2 hour கழிச்சு தான் வந்தேன். புரியாதுன்னு நினைச்சு வந்தேன். ஆனா எல்லா சீனும் நல்லா புரிஞ்சுது. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்னால வேஸ்ட். அப்படிலாம் இல்ல. திடீர்னு நான் ஒரு 1/2 hour கழிச்சு தான் வந்தேனே. எனக்கே நல்லா புரிஞ்சுது. அந்த அளவுக்கு படத்துல நிறைய ஆமா, கிரியேட்டர்ஸ் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஃபயர் அண்ட் ஆக்ஷன் லாஸ்ட் சீன் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் சீன் ரொம்ப ஃபயரா இருந்துச்சு. பயங்கரமா இருந்தது. 3D ல நடிச்சிருக்காங்க. 3Dலயேவா? ஓகே. ஆ. எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, நல்லா இருக்கு. ப்ரோ நல்லா தான் ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. ஆனா 3 மணி நேரம் ரொம்ப ஜாஸ்தி. ஆனா பட் அதே ஸ்டோரி லைன் மாதிரி சொல்றாங்க. சிமிலர் தான். ஒன்றும் பெருசா சேஞ்சஸ்லாம் இல்லை. இந்த ஃபயர் அண்ட் ஆக்ஷன் பார்க்கறது எது புதுசா ஏதோ காமிச்சிருக்காங்க. இதுவும் இல்லை. ஃபயர் அண்ட் ஆஷன்னாங்க, ஆனா அதுல பெருசா எதுவுமே காட்டல. சேம் டு சேம் அதே ஸ்டோரி லைன். எப்படி 3 மணி நேரம் போர் அடிக்குதா? புரியல. 3 மணி நேரம் போர் அடிக்குதா? இல்ல, ஆமா ரொம்ப நேரம் ப்ரோ. 3.5 மணி நேரம். ஓகே ஓகே தான் பார்க்கலாம். அதே அதேதான் ப்ரோ. அங்க முடிஞ்சதுல இருந்து அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. ஃபைட் சீன் நல்லா தான் இருந்துச்சு. ஃபயர் அண்ட் ஆக்ஷன் புதுசா சொல்லிக்கிறாங்க. அதுதான் மக்கள் காமிக்கிறாங்க. அதுதான் புதுசா ஒரு கிளான் மாதிரி காட்டினாங்களா, அதை வச்சு அப்படியே ஃபைட் மாதிரி ரிவெஞ்ச் மாதிரி இது அவங்க பண்ணாங்க. நெருப்புல வர மாதிரி ஏதாவது நெருப்பு வர மாதிரி இல்ல, அவங்க ஆஷ் இருந்தாங்க. அந்த இடத்துல இருந்து அப்படியே வர மாதிரி அதுல புதுசா அனிமல்ஸ் எல்லாம் அனிமல்ஸ். அதுல பார்ட் 1ல காட்டும் டிராகன் மாதிரி இருந்தது, அதை திருப்பி கொண்டு வந்தாங்க. அவ்வளவுதான், மத்தபடி புதுசா இருக்கு. ஆமா, அதேதான் அப்படியே அங்க முடிஞ்சதுல இருந்து அப்படியே கண்டினியூ ஆகும். லேக் நிறைய தான். விஎஃப்எக்ஸ்க்காக பார்ப்பாங்க. விஎஃப்எக்ஸ் அந்த ஃபைட்ஸ் கொஞ்சம் 3D சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. அதெல்லாம் விஎஃப்எக்ஸ் வரைலாம் இதுவே பண்ண முடியாது. ஸ்டோரி தான் கொஞ்சம் வில்லன் கொஞ்சம் பவரா இருக்காங்க. பவர்லாம் இல்ல ப்ரோ. அதேதான் சும்மா ரிவெஞ்ச் மாதிரி அடிச்சுக்கிறாங்க, திருப்பி சேர்றாங்க, திருப்பி அடிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி தான் போயிட்டு. டிராபேக் ஸ்டோரி தான் பாக்குறேன். இழுத்துனே போற மாதிரி இருக்குது. ஒரே ஸ்டோரியை பாக்குற மாதிரி இருக்கு. புதுசா பாக்குற மாதிரி இல்ல. புதுசா அந்த கிளான் கொண்டு வந்து அதுவும் திருப்பி ஆச்சுன்னு திருப்பி இதாயிட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. லைக் இல்ல. அடுத்த பாட்டுக்கு ஏதாவது லீடு கொடுத்துருக்காரா? அதுதான் திருப்பி முடிச்சிருக்காங்க. அது இல்ல பண்ணுவாரு தெரியல அவரு. படம் 1 நாள் அடுத்த பாட்டு எடுத்துருக்காரு. நீ எப்படி அது தெரியல. ஓடாதான் நினைக்கிறேன். ஓடாது. ரொம்ப கஷ்டம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம். கொஞ்சம் இதாயிடுச்சு. இன்னும் டூம் ஸ்டே சொன்னாங்க ட்ரைலர் போட சொல்லிட்டு. அதுவும் போடல. அதுதான் கேட்டு நின்றுந்தோம். நாங்க கிரெடிட் சொல்லி நின்றுந்தோம். தியேட்டர் கேட்டா அவங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்புறம் மேல ஃபர்ஸ்ட் ஷோ ஓட்டினாங்க, அங்கேயும் இது பண்ணல. ஸ்டார்டிங்கே லேட் பண்ணிட்டாங்க. தியேட்டர் இதாயிடுச்சு. வே ஆஃப் வாட்டர் மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு. புதுசா இல்ல, வே ஆஃப் வாட்டர் மாதிரி தான் இருக்கு படமும். விஎஃப்எக்ஸ் இது புதுசா ஃபயர் அண்ட் ஆக்ஷன் சொல்லிக்கிறாங்க. அந்த வேர்ல்ட் லாஸ்ட்ல அந்த ஃபயர் லைட்டா டச் அப் பண்ணி விட்டுருக்காங்க. வே ஆஃப் வாட்டர்லயே அதே வே ஆஃப் வாட்டர் தான் ப்ரோ. கதையே அதேதான். லாஸ்ட்ல ஃபயரை சும்மா டச் அப் பண்ண சொல்லிட்டு டச் அப் பண்ணி வச்சிருக்காங்க. பட் கதை சேம் அதே மாதிரி தான் வச்சிருக்காங்க. புதுசா எதுவும் ட்ரை பண்ணல. அதான் புதுசா ட்ரை பண்ணல. பழைய வில்லனே தான் வச்சு ஓட்டிருக்காங்க கடைசி வரைக்கும். புதுசா எதுவும் ட்ரை பண்ணலாம். விஎஃப்எக்ஸ் மட்டும் சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. சேம் அதேதான். இதுல செத்த மாதிரி காட்டல. அவ்வளவுதான். அந்த மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படத்துல அந்த டிராகன்லாம் டோருக்கு மாட்டோன்னு அது சூப்பரா இருந்துச்சு. அது எடுத்து வர சீன் கொண்டு வந்துருக்காங்க. லாஸ்ட்ல கொண்டு வந்து சூப்பரா இருந்துச்சு. அது நல்லா இல்ல, அதேதான் சேம் வே ஆஃப் வாட்டர்ல நீங்க என்ன பாத்தீங்களோ அதே இதை வச்சு ஓட்டிருக்காங்க. அதேதான் வச்சு ஓட்டிருக்காங்க. மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஃபயர்ன்றது ஒரு கிளான் மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. சும்மா டச் அப் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டைட்டிலுக்காக சும்மா எதுவுமே கிடையாது. நீங்க வே ஆஃப் வாட்டர் பார்த்தது தான் அதேதான் சேம் தான். வே ஆஃப் வாட்டர் ஓகேவா இருந்துச்சு. அது ஓகேவா இருக்கா? அதோட இன்னும் மோசமா தான் இருக்கா?
அந்த மாதிரி தான் இருக்கு. பார்க்கலாம். எப்படி தாக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சூப்பர் லாஸ்ட்ல ஃபைட் சீக்வன்ஸ் அந்த டிராகன்ல கூட்டு வந்து சண்டை போட்டதால பாக்குற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்ல ஃபைட் சீக்வன்ஸ் தான் சூப்பர். ஜேம்ஸ் கேமரன் ரைஸ் ஆயிட்டா இருக்கீங்களா? இந்த கதையை கூட முடிச்சா போதுன்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்த பார்ட் வரப்போகுது. அடுத்த பாட்டு இதோட முடிச்சிட்டாரு. மேபி அது வேற என்ன நம்ம எவ்வளவு வந்து பாக்குற மாதிரி அவதாஸ் வந்து நம்ம உலகத்துக்கு வர மாதிரி இருந்தா கனவு தலைவர் மற்றபடி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ட்ரைலர் போடுறாங்க. அதுதான் வெயிட் பண்றேன். காலை வரை வெயிட் பண்ணேன். டைட்டிலோட முடிச்சிட்டாங்க. அது போடலையா? இங்கிலீஷ் வெர்ஷன் மட்டும் போடுறாங்க. இல்ல இங்கிலீஷ் வெர்ஷன் போடலையா? எங்கேயும் போடலையா? அப்படியே சொன்னாங்க. அதான் தெரியல. அதுதான் வெயிட் பண்ணேன். ஏமாத்திட்டாங்க. சரி.